அமைதியான கிராமம் உருவாகுங்கிற நம்பிக்கையில தான் சார் நடச்சு. உங்க போலீஸ் கிட்ட இருந்தோ லாக்அப் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்னோட இந்த மரணத்தினால என்னோட இயக்கத்துக்கு ஒரு புது பலம் வரும், ஒரு ஆவேசத்தை தரும்ன்ற நம்பிக்கை எனக்கு. சாவு சந்தோஷமா எதிர்பார்க்கிறேன். என்ன பார்த்து அழக்கூடாது ரோஷினி, அழக்கூடாது. புரட்சிக்காரன் புதைக்கப்படல, விதைக்கப்படுறான். அவனோட ஒரு துளி ரத்தத்துல இருந்து 1000 பேர் பிறப்பாங்க. லால் சலாம், லால் சலாம், லால் சலாம், லால் சலாம். கமிஷனர் பிரசாத் பாபுவை கொண்டது நான் தான். சுரேஷோட மரணத்துக்கு காரணமும் நான் தான். பொண்ணா இருந்து அவர் காதல கொன்னேன். போலீஸ் ஆபீசரா இருந்து அவரோட பெருந்தன்மையும் நான் கொன்னுட்டேன். என் மனசை கொன்னுட்டேன், என்ன நம்பினவனையும் கொன்னுட்டேன். ஆனா அவனை படிக்கிற காலத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது தேசிய கொடி நெஞ்சில சுமந்தா சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஐபிஎஸ் ஆபீசர் ஆன பிறகு அதே கொடிய தோல்ல சுமந்தா கோல்டு மெடல் கொடுப்பாங்கன்னு நினைச்சா என் தோளுக்கு மேல இருக்கிற கழுத்தை நிற்பாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு பொண்ணு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகட்டும், இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆகட்டும், அவளோட வாழ்க்கைக்கு உண்மையா முழுமை தரும் கோல்டு மெடல் தாலி கயிறு தான். அதுவே எனக்கு கிடைக்காத போது இந்த வீர சக்கர விருதெல்லாம் எதுக்கு சார்? மஞ்சக்கயிறுக்கும் பரம வீர சக்கர விருதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? மஞ்சக்கயிறு ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பா இருந்து மட்டும் காப்பாற்றும். ஆனா பரம வீர சக்கரா பல கோடி மக்களை காப்பாற்றும் ஒரு வீரனை உருவாக்கும். கணேசா, முதலாளிடா 24 மணி நேரமும் கால நாயா சுத்திக்கிட்டு இருந்த என்ன துப்பாக்கியா மாத்தின, கொத்தடிமையா இருந்த என்ன கொலைகாரனா மாத்திட்டேன். அண்ணா, நம்ம போராட்டத்துல ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இல்ல ராஜா, புரட்சிக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு கிடையாது. புரட்சி சமத்துவ சமுதாயம் உருவாகிறதுக்கு இவனை கொள்றதோட அது முடியறதில்ல. நம்ம உயிரையும் கொடுக்கணும். நம்ம சுரேஷ் சாவுக்கு காரணமான ரோஷினிய எங்க இருந்தாலும் சாகடிக்கணும். வாங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சட்டம் என்ன பண்ணுதுன்னா நியாயத்தை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய பிரதிநிதியா உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசரை நியமிக்குது. அந்த ஆசையில தான் இந்த காக்கி சட்டி நானும் போட்டேன். ஆனா இங்க நடக்கிறது என்ன? லத்தியை என் கையில கொடுத்தாங்க. ஆனா அது சுழற்ற அதிகாரத்தை மேல இருக்கிற அதிகாரி கிட்ட கொடுத்தாங்க.
தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சரணடைஞ்ச தீவிரவாதிய என்கவுண்டர்ல பேர்ல சமாதி ஆக்கிடுறாங்க. இது தப்புன்னு எனக்கு பட்டதுக்கு அப்புறம், இது அநியாயம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இல்லைன்னா எப்படி ஒரு ஆனர்? ஏன் இல்லம்மா, கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. குற்றவாளிகளாகட்டும் தீவிரவாதிகளாகட்டும் யாரும் பிறக்கும் போது அப்படியே பிறந்ததில்லை ஒரு ஆனர். பசி கொடுமையாலும் அடிமைத்தனமா வாழ்றதுனாலையும் பணக்காரங்க செய்யற அட்டுழைத்தாலும் தான் உருவாறாங்க. ஏர் ஓட்டுறவனுக்கு பூமி, உணர்வனுக்கு ஒரு புடி சோறு கிடைக்காதப்ப அதை கேட்கிற உரிமை, எதிர்ப்பு, தீவிரவாதம் தான். இந்த நாடு என் நாடு, எனக்கு சுதந்திரம் வேணும்னு அமைதி வழியில போராடின மகாத்மா காந்தியடிகளும் தீவிரவாதி ஆயுறான. பசி எங்க இருக்கும், நிச்சயம் கூக்குரலும் அங்க இருக்கும். அடிமைத்தனம் எங்க இருக்கும், தீவிரவாதமும் அங்க இருக்கும் இவரான. நியாயம் கேட்ட நெக்ஸ்லைட், எதிர்த்து கேட்ட தீவிரவாதின்னு பட்டம் கட்டுறாங்க. எழுத படிக்க தெரியாதவல்ல எம்எல்ஏ அசம்பிளில உட்காந்து சேலையை எழுக்கிறான், வேண்டி அவுக்குறான். அவங்களெல்லாம் மன்னிக்கிறவங்க சட்டம் ஒரு கையில பட்டமும் ஒரு கையில துப்பாக்கியுமா வர இளைஞர்களை மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேங்குது இவரான? அதுக்காகத்தானமா மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கு. மக்கள் கையில இருக்கிற ஓட்டு தான் துப்பாக்கியா மாறணுமே தவிர தீவிரவாதிங்க கையில இருக்கிற துப்பாக்கி ஓட்டாக கூடாது. அதேதான் இவரான, நானும் படுற வேதனை. இவ்வளவு கோடி ஜனங்க இருக்காங்க, அவங்க சுயநலத்துக்காக வாழறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 10,000 பேர் கூட இல்லாதவங்க தீவிரவாதியா உரிமைக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள தேச துரோகின்னும் தீவிரவாதின்னு ஒதுக்கிட்டாங்க. நியாயம் கிடைக்குன்னு சொன்ன சுரேஷுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அவருக்கு நியாயம் கிடைச்சிருந்தா அவரோட பாதையில நடக்கலாம் நினைச்ச மற்ற தீவிரவாதிகளோட நம்பிக்கையை அழிச்சிட்டாங்க. ஆனா நான் நம்பின என்னோட டிபார்ட்மெண்ட் எனக்கு அநியாயம் பண்ணிடுச்சு. அதனால எதுக்கணும்னா, அதை எதிர்த்து போராடணும்னா, நியாயம் கிடைக்கணும்னா நானும் தீவிரவாதியா மாறணும். அப்படி என் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. அதனால இந்த கொடுமையை பார்த்ததும் என் கண் கலங்குது. ஆனா நான் ஒரு ஜட்ஜ், அழக்கூடாது. இந்த புனிதமான இடத்துல ரத்தம் வேணா சிந்தலாம், கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆனா எந்த நியாயத்தையும் எடை போட வேண்டியது கண்ணீர். கண்ணீர் துளிதான் துப்பாக்கி குண்டை விட சக்தி வாய்ந்தது. சுயநலத்தை மிஞ்சின கொடுமை இல்லை. சுயநலத்தை மறக்கிற நாள் தான் மனுஷன் உண்மையான மனுஷனா மாறுற நாள். அந்த நல்ல நாளுக்காக நாமும்